உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. மேடம் நான் இப்போ என்னோட வயசு கூட நான் செக்ஸ் வச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய வயதுக்கு கூட வயது அதிகமா இருக்காங்க அவங்க. ஓகே, மூத்த பொண்ணு கிட்ட வந்து செக்ஸ் வச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆமா. அது எப்படி வரும்? தப்பா ரைட்டா? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க திருமணம் ஆனவங்களா இல்ல நீங்க வந்து? திருமணமாயி ஒரு குழந்தை இருக்கு அவங்களுக்கு. உங்களுக்கு? எனக்கு இல்ல, உனக்கு இப்பதான் சின்ன பையன் வந்தாங்க. சின்ன பையன்? ஆமா. சின்ன பையன் பண்ற வேலையா அது? மேடம் லைக் பண்ணா அப்படிதான் என்ன பண்றது? என்ன மேடம் பண்றதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுங்க, நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து தொடர்றது இன்னொருத்தருடைய மனைவிய. மேடம் அவங்க லைக் பண்ணா நம்ம என்னமா உதவி பண்றது? அது வந்து நீங்க நோ சொல்லிட்டு போகதான் வேணுங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் இன்னொருத்தர் மனைவிய நாம வந்து ஏறெடுத்து பாக்குறதே ரொம்ப பெரிய தவறு. இதை வந்து அதுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன பண்றதுன்னா வந்து இப்படி பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சரி, எனிவேஸ் டாக்டருடைய கருத்து நம்ம கேட்டுதான் ஆகணும். கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் வயசு டிஃபரன்ஸ் சொல்லலை, இவருக்கு என்ன வயசு அவருக்கு அவங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லலை. இருந்தாலும் இது தவிர்த்துக்கக்கூடிய வந்து 23 ஆகுது, அவங்களுக்கு வந்து 30 வயது ஆகுது. 30 வயசு. இது தவிர்த்துக்கக்கூடிய ஒண்ணு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், காந்தம் வந்து இரும்பை தூக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனா அந்த காந்தத்தினுடைய ஒர்த்தை பொறுத்து எவ்வளவு லேசானது அது எளிதா தூக்க முடியுமோ அதுதான் முறை. அதை விட்டுட்டு வெயிட்டானது ஒண்ணு தூக்கிட்டு காந்தம் இழுக்கலைன்னா அது பாதிக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல பாதிக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர்ல பாதிக்கும். ஓகே, எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இது ஒரு தவறான ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. நீங்க உங்களுக்கு வருங்கால வைஃப்க்கும் வந்து பண்ற துரோகம் இது. அதை நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வரப்போற மனைவி வந்து இந்த மாதிரி வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா? மாட்டீங்க. கொஞ்சம் அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. நிச்சயமா வந்து இந்த ஆன்டிஸ் பழக்கம்லாம் கொஞ்சம் விடுங்க. இல்லைன்னா வந்து நீங்க ஆன்டிபயோட்டிக் எடுக்கிற வயசு வந்துடும் உடனே. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம்.